என்ன மக்களே, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வெள்ளிக்கிழமை ஒரு சண்டை வந்துருச்சு பாத்தீங்களா? ஆமாங்க, திவ்யா போறவள வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதுதானே பண்ணிட்டு இருக்காங்க. திங்கக்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரை ஆள் இருக்கிற இடமே தெரியாது. அதே நேரத்துல வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னா எவங்கிட்டயாவது உரண்டை இழுத்து அவன் வாயை புடுங்கி அவன் ஏதாவது ஒரு வார்த்தை விடுவான். அதை பிடிச்சிட்டு ஒரு கேவலமான கேம் ஆடுவாங்க திவ்யா. அதே கேவலமான கேமை தான் இன்னைக்கான எபிசோட்லயும் விளையாண்டு இருக்காங்க திவ்யா அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லங்க, டெக்கோரத்தை பத்தி கிளாஸ் எடுக்கிற திவ்யாவை பொறுத்தவரை டெக்கோரமே இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மத்தவங்களை மார்க் பண்றாங்க, ட்ரிகர் பண்றாங்க, இரிட்டேட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நான் உடம்ப காட்டுவேன், ஆட்டிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான ரியாக்ஷன் எல்லாமே பண்றாங்க. இந்த ரியாக்ஷன் எல்லாமே விஜய் டிவி காட்டுவானுங்களா அப்படின்னு பார்த்தோம்னா காட்ட மாட்டானுங்கல்ல. இந்த பிஆர் அக்காவுக்கு விஜய் டிவியும் ஏன் விஜய் சேதுபதியுமே சேர்ந்து பிஆர் வேலையை தானே பார்த்துட்டு இருக்கானுங்க. சரி, அதே நேரத்தில் பாருவோட அம்மாவை நேத்துக்கான எபிசோட்ல எல்லாருமே புகழ்ந்து தள்ளினாங்க. என்னதான் இருந்தாலும் பாரு கமருதீனோட பிரச்சனையை இந்த அளவு மெச்சூரிட்டியா யாராலையுமே ஹேண்டில் பண்ண முடியாது. பாருவோட அம்மா வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாருவோட அம்மா வார்த்தை விட்டுட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை பெருசா ஓடி இருக்குது. அப்படி என்னெல்லாம் நடந்திருக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட போறதோட எப்பவும் போலவே ஒரு கலகலப்பான பாட்டோட தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா எப்பவும் போலவே பார்வை போறதுல வெளியே இருந்து வந்த அவங்க அம்மா கிட்ட ஏதாவது கண்டென்ட் தேருமா அப்படிங்கிற மாதிரி அம்மாவை கூப்பிட்டு வச்சு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்வோட அம்மாவை போறதோட இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா போட்டியாளர்களுமே சூப்பரா தான் கேம் ஆடிட்டு இருக்காங்க. ஒன்ன போறதோட நீ கூட்டணி சேர்த்து ஆடாத, உன் கூட இருக்கிறதுனால மத்தவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீயுமே பல இடங்கள்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆற, அதெல்லாமே வேண்டாம், தனியாவே கேம் ஆடு அப்படிங்கிற மாதிரி பார்வுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல பார்வை போறதுல உண்மைதான், நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், நான் தனியாவே கேம் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துலயும் பார்வோட அம்மாவை பொறுத்தவரை பாரு உன்னை பொறுத்தவரை உணர்ச்சி வசப்பட்டு பல தவறான விஷயங்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணிட்ட. அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கும்போது இந்த உணர்ச்சி வசப்படுறதெல்லாம் சகஜம்தான். ஆனா அதுல இருந்தெல்லாம் வெளியே வந்து உன்னோட கேம்ல மட்டுமே போக்கஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி பாருவுக்கு நிறையவே அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. பாருவுமே எனக்கு எல்லாமே புரியுதுமா, நான் கேம் மட்டும் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா பார்வை பொறுத்தவரை என்னதான் இருந்தாலும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற கனியா இருக்கட்டும், விக்கல்ஸ் விக்ரமா இருக்கட்டும், அதே மாதிரியே சபரியா இருக்கட்டும், அரோராவா இருக்கட்டும், இவங்களெல்லாம் என்னால மன்னிக்கவே முடியாது, இவங்கெல்லாம் நம்பிக்கை இல்லாத நபர்கள் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பாரு சொன்னதுல எந்தவித தவறுமே கிடையாது. ஆமா தானங்க, பார்வை பொறுத்தவரை பாருவுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே எதிரிகள் தான். எல்லாருமே பார்வை பல இடங்கள்ல கேவலமா பேசியிருக்காங்க, புரணி பேசியிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. அந்த வகையில பார்வை பொறுத்தவரை இந்த 5 பேருமே விஷம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல அவங்களோட அம்மாவை பொறுத்தவரை எம்மா திவ்யாவும் லேசிப்பட்ட ஆள்லாம் கிடையாது, அவ சரியான ஊர்கிழவி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த வீடியோவை தான் கட் பண்ணி போட்டு பார்வோட அம்மா எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. அம்மாவே இப்படி இருக்கும்போது பொண்ணு இப்படித்தானே இருப்பா அப்படிங்கிற மாதிரி பார்வோட அம்மாவை ரோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு பண்ண போறா? திவ்யாவோட பிஆர் கும்பல் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு என்னடா தகுதி இருக்குது? அதாவது திவ்யாவோட ஃபேமிலியை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து பாரு மேல எந்த அளவு வன்மத்தை கொட்டினாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க தான் செஞ்சிருந்தோம். அதே நேரத்துல பாருவோட அம்மாவை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாரோட மனசையும் அவங்க காயப்படுத்தவே இல்லை. அதே நேரத்துல உள்ள இருக்கிற எல்லாருமே உத்தமன்களா? கிடையவே கிடையாது. பார்வை பத்தி எவ்வளவு கேவலமா பேசியிருக்காங்க. பார்வோட கேமை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டணி சேர்ந்துக்கிட்டு எவ்வளவு கேவலமான கேம் எல்லாம் ஆடி இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அவங்க அம்மா உள்ள வந்திருக்காங்க. அவங்க நினைச்சிருந்தாங்க அப்படின்னா கனி ஒன்ன மாதிரி கேவலமா குரூப்பை சேர்த்துக்கிட்டு யாருமே விளையாண்டது கிடையாது. விக்ரம் உன்னை பொறுத்தவரை எப்பவுமே வக்கரத்தோட தாண்டா சுத்திட்டு இருக்க. அரோரா உன்னை பொறுத்தவரை ஆண்களை பயன்படுத்தி ஒரு கேவலமான கேம் ஆடிட்டு இருக்க. அதே மாதிரி திவ்யா உன்னை பொறுத்தவரை இந்த சீசனோட நடிப்பு அரக்கியே நீதான் அப்படிங்கிற மாதிரி பார்வோட அம்மா வந்தோடனே எல்லாரையும் போட்டு பொழந்திருக்கணும். அப்படி பொழந்திருந்தாங்க அப்படின்னா நம்மளே மாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். ஆனா அந்த அம்மாவை பொறுத்தவரை எல்லாமே என்னோட பிள்ளைகள் மாதிரி யாரோட மனசையும் காயப்படுத்தி அவங்களோட கேமை கெடுக்கிறதுக்கு நான் விரும்பல அப்படிங்கிற மாதிரி யாரையுமே எந்த இடத்துலயுமே அசிங்கப்படுத்தாம பார்வகிட்ட தனியா உட்கார்ந்து பேசினாங்க பாத்தீங்களா? அது தப்பு தான் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் பார்வோட அம்மா சொன்னதுல எந்த தவறுமே கிடையாது. இப்ப கூட நீங்க லைவ் ஸ்ட்ரீம் பாத்தீங்க அப்படின்னா அரோரா, கனி, விக்கல்ஸ் விக்ரம், அதே மாதிரியே திவ்யா, இந்த 4 பேருமே ஊர்கிழவிகள் மாதிரி ஒன்னா உட்கார்ந்துக்கிட்டு போரணி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுலயும் பார்வை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஏங்க இந்த வாரத்தை பொறுத்தவரை பாரு தான் வெஷல் வாஷ் டீம்ல இருக்கிறாங்க. அவங்களோட டேன் வரும்போது மட்டும் அவங்களுக்கு அதிகப்படியான பாத்திரங்கள் விழுது. இத பாரு பல இடங்கள்ல பதிவு பண்றாங்க. நான் விளக்க வரும்போது மட்டும் தான் அதிகப்படியான பாத்திரங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல பேசுறாங்க. அதுக்கு காரணம் யாரு அப்படிங்கிறதுக்கான பல குறும்படங்கள் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா இருக்குது. நீங்க வேணா எடுத்து பாருங்க. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விஷப்பாம்புகள் 3 சுத்திட்டு இருக்குல்ல, வேற யாரும் இல்லங்க, திவ்யா, கனி, அரோரா, இந்த 3 பேருமே ஒன்னா உட்கார்ந்து பேசி இருக்காங்க. அந்த இடத்துல கனியா இருக்கட்டும், திவ்யாவா இருக்கட்டும், என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டேன் வந்து வினோத்துக்குள்ளதா இருந்துச்சு அப்படின்னா பெரிய பாத்திரங்களை நாங்க கழுவு போட மாட்டோம். அதே நேரத்தில் பார்வதியோட டேன் வரும்போது இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் எடுத்து விளக்குறதுக்கு போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி
ஒரு கேவலமான விளையாட்டை இந்த 3 விஷ ஜந்துக்களும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பாரு வேலை செய்ய மாட்டுக்கா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. ஏய், பாரு வேலை செய்யாமலாம் இல்ல, செய்யறதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா ஏத்துக்கலாம். அதுக்காக வேலையே செய்யலன்னு சொன்னா ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல பலூனக்கா என்னங்க வேலை செஞ்சாங்க? இன்னைக்கெல்லாம் லைவ் ஸ்ட்ரீம்ல வினோத் வந்து அரோராவை போட்டு பொளக்குறாரு. அதாவது பாரு வேலையே செய்ய மாட்டுக்கா, எங்களை பொறுத்தவரை எங்களுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்குது, எனக்கு அலர்ஜி இருக்குது, அதனாலதான் நான் பாத்திரம் விளக்க போல, அதே நேரத்துல மத்த வேலைகள் எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வினோத் கிட்ட பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துல வினோத்தை பொறுத்தவரை என்னமா உனக்கு அலர்ஜி இருக்கு அப்படின்னா ஆய் கழுவ மாட்டியா அப்படிங்கிற மாதிரி செருப்பால் அடிக்காத குறைய கேட்கிறாரு. ஆமா தானங்க, இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்கள்லயும் பல பேர் வந்து அலர்ஜி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு கிளவுஸ் வாங்கிட்டு அவங்களோட வேலைகளை செய்ய தான் செஞ்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்தவரை பிக் பாஸ் டீமா இருக்கட்டும், இந்த நிகழ்ச்சியோட ஹோஸ்டா இருக்கட்டும், அரோராவோட ஆதரவாளர்களா இருக்கிறாங்க. அரோரா என்ன தப்பு பண்ணாலும் அதை பத்தி பேசவும் மாட்டாங்க. அரோராவுக்கு எதிராக யாராவது பேசிட்டாங்க அப்படின்னா அவங்கள போட்டு புழக்காமே இருக்க மாட்டாங்க. அப்படிதான் இந்த ஷோவே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்தோம் அப்படின்னா வினோத்தை பொறுத்தவரை அரோராவுக்கு தரமான பதிலடி கொடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அதாவது பாருவோட அம்மா இவங்க 2 பேருமே கார்டன் ஏரியால உட்கார்ந்து பேசியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த இடத்துல அதாவது பாருவோட அம்மாவும் கார்டன் ஏரியால உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது இதை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே விஷ ஜந்துக்கள் ஒரு ஐடியா பண்றாங்க. வேற யாருங்க? கனி, திவ்யா, அரோரா இந்த 3 பேருமே சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. நம்ம சண்டை போடுற மாதிரி சண்டை போடுவோம். நம்ம போடுற சண்டையோட சத்தம் கேட்டு பாருவோட அம்மா எழுந்து வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டையை போடுறாங்க. பாக்குறதுக்கு கன்றாவியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் இந்த டெக்கோரம் திவ்யாவை பொறுத்தவரை நான் தலைமுடியை இப்படிதான் ஆட்டுவேன், உடம்ப காட்டுவேன், இப்படி ஆட்டிக்கிட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான செய்கையெல்லாம் காட்டினாங்க. இதெல்லாம் எந்த விதத்துல டெக்கோரத்துல சேரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரொம்பவே பட்டு கேவலமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இது எதையுமே மாமா டிவி வந்து இன்னைக்கான எபிசோட்ல காட்டவே இல்ல. என்னதான் இருந்தாலும் இந்த 3 சகினிகளும் சேர்ந்து இப்படி ஒரு டிராமாவை பண்ணி கத்திக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பார்வோட அம்மா இதை கண்டுக்கவே இல்ல. இதை பார்த்த திவ்யாவை பொறுத்தவரை கனிகிட்ட போய் பேசுறாங்க. என்ன கனி, நம்மளை பொறுத்தவரை உசுரை கொடுத்து நடிச்சுட்டு இருக்கோம், பார்வோட அம்மா கண்டுக்கவே மாட்டுக்காங்களே அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது செம காமெடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த சீசனை பொறுத்தவரை கனியா இருக்கட்டும், திவ்யாவா இருக்கட்டும், அரோராவா இருக்கட்டும், இவங்க கூடயே சுத்துற விக்ரமா இருக்கட்டும், இந்த 4 பேருமே சரியான விஷப்பாம்பு அப்படின்னு சொல்லலாம். வன்மத்தை கக்கிக்கிட்டே தான் சுத்துறாங்க. அதே நேரத்துல நேர்ல பார்க்கும்போது ரொம்பவே இனிமையா பேசிக்கிறாங்க. இதுதான் படு கேவலமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்வோட அம்மாவை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியேறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வக்கரம் பிடிச்ச விக்ரத்தோட ஃபேமிலி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. என்னப்பா இந்த இடத்துலயும் வக்கரத்தை தூவுறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, விக்ரம பொறுத்தவரை எல்லா இடத்துலயும் வன்மத்தை தான் கொட்டிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது வக்கரம் பிடிச்சவன தான் சொல்ல முடியும். இருந்தாலும் இந்த இடத்துல தன்னோட மனைவியை சர்ப்ரைஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கான்செப்ட் எல்லாமே ரெடி பண்றாரு. இதெல்லாமே ரொம்பவே அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா அவங்களோட ஃபேமிலியும் வர்றாங்க. இவரை பொறுத்தவரை டாஸ்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது ஃபேமிலியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் முடிச்சுட்டு தானே வந்து பார்க்கணும். அந்த வகையில் அவர் டாஸ்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல வன்மத்தை கூட்டிட்டு இருக்காரு. எம்மா பாருன்னு ஒருத்தி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கா, அவளை பொறுத்தவரை நான் பண்ணதுக்கு மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரியே சாண்ட்ராவை பொறுத்தவரை என்ன ஒரு நாள் முழுக்க வச்சு செஞ்சுட்டாங்க, அவங்க எல்லாம் தப்பா நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வன்மத்தை கூட்டுறதுக்கு முயற்சி பண்றான். இருந்தாலும் விக்ரமோட ஃபேமிலியை பொறுத்தவரை ரொம்பவே ஸ்வீட்டா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். யாரு மேலேயும் எந்த வித வன்மத்தையும் கொட்டல. அதுலயும் குறிப்பா விக்ரமோட அம்மாவை பொறுத்தவரை எனக்கு பார்வை ரொம்பவே பிடிக்கும், பார்வை மாதிரி ஒரு பெண் குழந்தை எங்க வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா விக்ரம் இன்னுமே நல்லா இருந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அதே நேரத்துல விக்ரமோட மனைவி வந்து விக்ரம்கிட்ட பேசுனது எல்லாமே ரொம்பவே ஸ்வீட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது விக்ரம் உன்னை பத்தி நிறைய பேர் நிறைய இடத்துல தப்பா பேசுறாங்க, நீ வந்து பல பேர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐடியா கொடுக்குற, அது சில இடங்கள்ல தப்பாயிருது, அதனாலேயே உன்னை எல்லாருமே கழுவி ஊத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை பேசுறதுக்கு வராங்க. அந்த இடத்துல விக்ரம பொறுத்தவரை ஏமா 4 பேர் நல்ல விதமா பேசுவான், 4 பேர் கழுவி ஊத்துவான், இதெல்லாம் பத்தி கவலையே படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தன்னோட மனைவியை சமாதானப்படுத்துறாரு. ஆமாங்க, இந்த இடத்துல விக்ரமோட மனைவி எப்படிங்க சொல்லாம இருக்க முடியும்? வியானா எஃப்ஜேக்கு மாமா வேலை பார்த்து வியானாவோட கேமையே முடிச்சு விட்டது விக்ரம் தானே. அப்படி இருக்கும்போது விக்ரம் எப்படி கழுவி ஊத்தாம இருக்க முடியும்? அது மட்டும் இல்லங்க, விக்ரமோட ஃபேமிலி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போதே பாரு மேல எந்த அளவு வன்மத்தை கூட்ட முடியுமோ அந்த அளவு வன்மத்தை கூட்டிட்டு இருக்கான் விக்ரம். என்னதான் இருந்தாலும் விக்ரமோட ஃபேமிலியை பொறுத்தவரை நீ கேம்லாம் நல்லா தான் ஆடுற, இருந்தாலும் நீ பல இடங்கள்ல உட்கார்ந்து அல்றல்ல, அது ரொம்பவே தப்பா தெரியுது, நீ அழாத. அது மட்டும் இல்லாம அம்மா மேல சத்தியமான்னு சொல்றல, அதெல்லாம் நிப்பாட்டுப்பா. அதே நேரத்துல உங்ககிட்ட பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே ரொம்பவே அன்பா இருக்கிறாங்க, நீயுமே அவங்க கிட்ட அட்டாச்சா இருக்கிற. அந்த அட்டாச்மெண்ட் வந்து கடைசி வாரங்கள்ல தேவை கிடையாது, நீ வந்து தனியா கேம் ஆடு அப்படிங்கிற மாதிரி பல அட்வைஸை விக்ரமுக்கு கொடுத்துட்டு அவங்களோட ஃபேமிலியும் பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியேறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த வன்ம கேங் திரும்பவும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரம், அரோரா, கனி, சபரி
இந்த 4 பேருமே ஒன்னா உட்காந்து பார்வை கழுவி ஊத்திடுறாங்க. பாத்தியா விக்ரம், உன் மேல எவ்வளவு வன்மத்தை கொட்டுவா, அதே நேரத்துல உன் ஃபேமிலி வந்து உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லவளா நடிக்கிறாளே பாரு அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க கனி. இதை கேட்டு மீதி எல்லாருமே ஆமாக்கா ஆமாக்கா அப்படிங்கிற மாதிரி ஜால்ரா போட்டு இருக்காங்க. அடமானம் கட்டவங்களா, உங்களை போறதுல பார்வை எந்த அளவு கேவலமா பேசிருக்கீங்க, பார்வுக்கு எதிராக எவ்வளவு கேவலமான ஆட்டம்லாம் ஆடி இருக்கீங்க, பார்வோட அம்மா முன்னாடி நீங்க அதெல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லவாடா செஞ்சீங்க, எல்லாமே கேமுக்காக தாமா, நாங்களாம் தப்பானவங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நடிப்பை தானே போட்டீங்க, நீங்க பண்ணா சரி பாரு பண்ணா தப்பாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா தானங்க, இந்த சீசனை மாதிரி ஒரு ஒஸ்டான ஃபேமிலி ரவுண்ட் இதுவரை எந்த சீசன்லயும் நடந்தது இல்ல அப்படினே சொல்லலாம். எதுக்காகனா எல்லா சீசன்லயுமே ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் ஒவ்வொரு ஆளை பிடிக்காம இருக்கும். ஆனா இந்த சீசனை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே பார்வை அப்படிங்கிற ஒரு தனி நபர் மேலதான் வன்மம் அப்படினே சொல்லலாம். வந்த ஃபேமிலில இருக்கிற எல்லாருமே பார்வை மட்டும் தான் டார்கெட் பண்ணாங்க. அதே நேரத்துல பார்வோட ஃபேமிலியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த பார்வோட அம்மாவை பொறுத்தவரை எந்த ஒரு தனிநபரையும் எந்த இடத்துலயுமே தப்பா பதிவு பண்ணல அப்படிங்கறது என்னோட கருத்து. அதே நேரத்துல அவங்க மகள் கூட உட்கார்ந்து பேசும்போது திவ்யா ஊர்கிழவி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணாங்க. அதுல எந்த வித தவறுமே கிடையாது. திவ்யாவை பொறுத்தவரை ஊர்கிழவி மாதிரி தான் பிரஜின் இருக்கிற வரைக்கும் அந்த குரூப்ல இருந்தாங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா கனி கூட சேர்ந்துக்கிட்டு அதே ஊர்கிழவி வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சுபிக்ஷாவோட ஃபேமிலி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. அதாவது சுபிக்ஷாவோட தம்பி, அம்மா, அப்பா 3 பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க. உண்மையாவே சுபிக்ஷாவோட அப்பா வந்து வேற லெவல் அப்படினே சொல்லலாம். அதாவது என்னோட மகளா இருந்துகிட்டு நீ எப்படி அழலாம், நான் வந்து கடலையே ஆள்ற அரசனோட மகள் நீ எவ்வளவு கெத்தா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷாவுக்கு பல அட்வைஸ் எல்லாம் கொடுத்திருந்தாரு. இதெல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படினே சொல்லலாம். ஆமாங்க, பணம் இருக்கிற பல குடும்பங்கள்ல பாசம் இருக்காது. ஆனா இந்த இடத்துல சுபிக்ஷா மேல அவங்களோட அப்பா எந்த அளவு பாசம் வச்சிருக்காரு அப்படிங்கறது தெரிஞ்சு அப்படினே சொல்லலாம். அதே நேரத்தில் சுபிக்ஷாவோட தம்பியை பொறுத்தவரை சுபிக்ஷாவை போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. அதாவது நம்ம மனசுல இருக்கிற கவலை எல்லாம் பறந்து போச்சு அப்படினே சொல்லலாம். அதாவது சுபி இனிமேல் பீட் பாக்ஸ் எல்லாம் பண்ணவே பண்ணாத, பாக்குறதுக்கே கேவலமா இருக்குது, இனி பண்ணவே பண்ணாத அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20-25 தடவையாவது சொல்லியிருப்பாரு. சுபிக்ஷாவை பொறுத்தவரை என்னடா பிக் பாக்ஸ் பண்றது அவ்வளவு கேவலமாவ பண்றேன், அவ்வளவு அசிங்கமாவ வெளியே தெரியுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. அந்த இடத்துலயும் அவங்க தம்பியை பொறுத்தவரை எம்மா ஒரு விஷயத்த ஒரு தடவை பண்ணலாம், எப்பவுமே பண்ணிக்கிட்டு இருந்தா இரிட்டேட் தானமா ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே கருத்தை தான் சுபிக்ஷாவோட அப்பாவும் சொல்றாரு. அதே மாதிரியே டைட்டில் வின்னர் பட்டம் அப்படிங்கிறது மக்கள் பார்த்து கொடுக்கணும், நீயே எப்ப பார்த்தாலும் டைட்டில் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் சொல்லாத. அது மட்டும் இல்லாம ஜெயிச்சா ஏத்துக்கிறல்ல, தோத்தா உன்னால எதுக்காக ஏத்துக்க முடியல, எப்பவுமே தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கே, இதெல்லாம் பார்க்கிறதுக்கு நல்லாவே இல்ல, கேம் ஒழுங்கா ஆடு. அது மட்டும் இல்லாம சாண்ட்ராவா இருக்கட்டும் பார்வா இருக்கட்டும் 2 பேருமே நல்லவங்க கிடையாது, நல்லவங்க கூட மட்டும் சேர்ந்து பேசு, நீ வந்து பார்வகிட்டையும் சாண்ட்ரா கிட்டையும் உட்கார்ந்து விக்ரம பத்தி எல்லாம் பேசியிருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சுபிக்ஷாவோட தம்பி வந்து நிறைய அட்வைஸ் சுபிக்ஷாவுக்கு எல்லாம் கொடுக்குறாரு. ஏய் என்னையா, உன் அக்கா கேம கெடுத்ததே விக்ரம் தான், விக்ரம பொறுத்தவரை தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி கூடயே வச்சு சுத்திக்கிட்டு இருக்கான், அதனாலதான் சுபிக்ஷா தெரியாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இது கூட தெரியாம சாண்ட்ரா பாரு இவங்க 2 பேரும் தான் உன்னோட கேம கெடுக்கிறாங்க, அவங்க தான் கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணிட்டு இருக்காரு. சுபிக்ஷாவை பொறுத்தவரை சாண்ட்ரா கிட்ட சண்டை போட்ட அந்த ஒரு தருணங்கள் தான் சுபிக்ஷா வெளியவே தெரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில சுபிக்ஷா ஒரு வகையில கேம் ஆடுறதுக்கு அந்த சாண்ட்ரா தான் காரணம். இது புரியாம சுபிக்ஷாவோட தம்பியை பொறுத்தவரை சாண்ட்ரா பாரு இவங்க 2 பேருமே கெட்டவங்க, இவங்க கிட்ட இருந்து ஒதுங்கிரு, அதே நேரத்தில் விக்ரம் கூட எப்பவுமே நட்பாரு, அதே மாதிரி கமர்தீன் வினோத் இவங்க கூடயுமே விக்ரம் கூட எப்படி க்ளோஸா இருக்கியோ அதே மாதிரி க்ளோஸா இரு, கேம சீரியஸா விளையாடு அப்படிங்கிற மாதிரி பல அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்படியே அட்வைஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் போட்டியாளர்கள் எல்லார்கிட்டையும் உட்கார்ந்து பேசுறாங்க. அந்த இடத்துலயுமே சுபிக்ஷாவோட அப்பாவை பொறுத்தவரை எல்லாரும் என்னோட குழந்தைகள் மாதிரி தான், எல்லாரும் நல்லா வரணும் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்தினாரு அந்த நல்ல மனுஷன். அதே மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறேன்னு சொன்ன உடனே எங்க கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே பார்வுக்கு வாழ்த்து சொல்லி கை கொடுக்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி பார்வை வாழ்த்தி கையெல்லாம் கொடுத்தாரு. இது எதையுமே மாமா டிவி காட்டல அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்வை திட்டுறத, கழிவு ஊத்துறத, இல்லனா பின்னாடி புரணி பேசுறது, இது எல்லாத்தையுமே விஜய் டிவி காட்டுவாங்க. பார்வை பத்தி யாராவது பாராட்டாங்க அப்படின்னா அதை மட்டும் வெட்டி தூக்கிடுவாங்க. அதே மாதிரி இதையும் வெட்டி தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் சுபிக்ஷாவோட ஃபேமிலியை பொறுத்தவரை சுபிக்ஷாவுக்கு என்னெல்லாம் அட்வைஸ் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு பிக் பாஸ் வீட்டுல இருந்து வெளியேறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் நடக்க போகுது. இந்த டாஸ்கை பொறுத்தவரை 3 நபர்கள் நடுவர்களா இருக்கணும். அதே மாதிரி மீதமுள்ள போட்டியாளர்கள் 2 அணிகளா பிரிங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஒரு டாஸ்க் எல்லாம் கொடுக்கிறாரு. இந்த டாஸ்க் பொறுத்தவரை நடுவர்களா அரோரா, விக்ரம், அமித் இந்த 3 பேருமே இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த 2 அணிகளையுமே பிரிக்கிறாங்க. அணிகளை பிரிக்கிறதுல அரோராவா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் அவங்களோட வன்மத்தை கொட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யார் யாருக்கு பிடிக்கலையோ அவங்க எல்லாம் ஒரே டீம்ல போட்ட மாதிரி போட்டுறாங்க. அந்த வகையில
பாரு, கமருதீன், வினோத், திவ்யா இந்த 4 பேருமே ஒரு அணி. இதுல திவ்யாவை மீதமுள்ள 3 பேருக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி திவ்யாவுக்கு இந்த 3 பேருக்கூடையும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு அணியை பொறுத்தவரை சபரி, கனி, சுபிக்ஷா, சாண்ட்ரா இந்த 4 பேருமே ஒரு அணியில இருக்கிறாங்க. டீம் எல்லாம் பிரிச்சாச்சு. அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டீம்லயும் 4 பேர் இருக்கிறாங்கல்ல, அதுல 2 நபர்கள் விற்பனையாளராகவும் 2 நபர்கள் வாடிக்கையாளராகவும் வரணும் இந்த டாஸ்க்ல. இதுக்கும் சண்டையை போடுறாங்க திவ்யா. என்ன பொறுத்தவரை நான் விற்பனையாளரா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, திரும்ப வாடிக்கையாளரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு வழியா பாரு, கமருதீன் இந்த 2 பேருமே விற்பனையாளர்கள், அதே நேரத்தில் திவ்யாவா இருக்கட்டும் வினோதா இருக்கட்டும் வாடிக்கையாளர்கள் அப்படிங்கிற மாதிரி டீம் எல்லாம் பிரிச்சு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா திவ்யாவை பொறுத்தவரை வாய் விடுறாங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, அரோரா கிட்டையும் விக்ரம் கிட்டையும் ஒட்டுமொத்த 7 ஒரே டீம்ல போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இது வினோத்தோட காதல விழுந்துருது. என்னமா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க, நாங்கெல்லாம் 7 அப்படிங்கிற மாதிரி ஒரு 7 கூட்டுறாரு. அந்த இடத்துல திவ்யாவை பொறுத்தவரை இல்ல நான் அப்படிலாம் நினைச்சு பேசவே இல்ல, என்னையும் சேர்த்து தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பல்ட்டி அடிக்கிறாங்க. ஆமா தானங்க, ஒட்டுமொத்த 7 ஒரே டீம்ல போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா திவ்யாவை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவங்கள பொறுத்தவரை பாரு, கமருதீன், வினோத் இந்த 3 பேரையும் தான் டார்கெட் பண்ணாங்க அப்படிங்கிறது பாக்குற எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம பேசுனது வினோத்தோட காதல விழுந்துருச்சு, அதை சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பேசுறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கிற அரோராவா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் திவ்யா சொன்னது தப்பு தான், இருந்தாலும் அவங்களையும் சேர்த்து தானே சொன்னேன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது சரியா போச்சு இல்ல, அதுல எந்த தப்புமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி மழுப்புறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த இடத்துல வினோத்தை பொறுத்தவரை திவ்யா 7 அவளை ஒத்துக்கிறதுனா ஒத்துக்கிட்டு என்ன 7 அவ எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் பண்றாரு. அந்த இடத்துல ஆர்குமெண்ட் பண்ணும்போது அவ எப்படி என்ன சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கையை நீட்டிட்டாரு. இது ஒரு பிரச்சனையா திவ்யா கொண்டு போறாங்க. இப்படி ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது எப்படி கையை நீட்டி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையை கிளப்புறாங்க. வினோத்தை பொறுத்தவரை நான் கையை நீட்டி பேசினா நீயும் மூக்க விரிச்சு தானே பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எனக்கெல்லாம் சிரிப்பு தான் வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த ஆர்குமெண்ட் பொறுத்தவரை வள கொலன்னு போயிட்டே இருக்குது. அதாவது திவ்யாவை பொறுத்தவரை உங்க எல்லாருக்குமே தெரியுங்க, திங்கட்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரை ரொம்பவே அமைதியா இருப்பாங்க. அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை வந்துருச்சு அப்படின்னா அந்நியனா மாறிடுவாங்க. வாண்டடா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி அவன் வாயையாவது புடுங்கி அவன் விடுற வார்த்தையை வச்சு ஒரு கேவலமான கேம் ஆடுவாங்க திவ்யா. அதுக்கு தான் இந்த இடத்துல வினோத்தை ட்ரிகர் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த இடத்துல வினோத் தப்பா எந்த இடத்துலயுமே பேசல. இந்த இடத்துல வினோத் நீ எப்படி என்ன 7 சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டார்ல, அதை பிடிச்சுக்கிட்டாங்க. நான் எப்படி நீங்க பேசலாம், நான் நீங்க வாங்க போங்கன்னு தானே பேசுறேன், என்ன எப்படி நீங்க நீன்னு பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை கிளப்புறாங்க. ஏமா நீ எல்லாம் பிரச்சனைக்கே பிறந்தவளாமா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி தான் திவ்யா பிரச்சனை பண்றதை பார்க்கும்போது நமக்கு தோணுச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்க்குக்காக எல்லாருமே டீம் டிஸ்கஷன் எல்லாமே போறாங்க. அந்த இடத்துல திவ்யாவை கமருதீன் கூப்பிடுறாரு. இருந்தாலும் திவ்யா நான் மூட் ஆஃப்ல இருக்கேன், என்ன பொறுத்தவரை டிஸ்கஷன் எல்லாம் என்னால உட்கார முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு வழியா டாஸ்க்கும் நடக்குது. இந்த டாஸ்கை பொறுத்தவரை கண்டிப்பா திவ்யா இருக்கிற டீம் தோத்துரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இவங்க கூட என்னால கேம் ஆட முடியாது, இவங்க எல்லாம் 7 பிடிச்சவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த டாஸ்க் நாசமா போச்சு அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணாதான் அந்த வகையில் அந்த டீம் தோத்துருது. டாஸ்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வினோத்தை பொறுத்தவரை நடுவர்களா இருந்த விக்ரம போட்டு பொளக்குறாரு. என்னடா சபரி கூட டாஸ்க் நடக்கும்போது நீ பேசிட்டு இருக்க, நடுவரா இருக்கிற நீ சபரி சொல்றதெல்லாம் எப்படி கேட்கலாம், இதெல்லாம் தப்பு தானே, நாங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது கூட சபரியை பொறுத்தவரை இதெல்லாம் நோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட பேசுறான், இதெல்லாம் நீங்க எப்படி அனுமதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நியாயமான கேள்வி கேட்கிறாரு. இந்த இடத்துல நியாயமான கேள்வியையும் வினோத் கேட்டா இவனை ஏத்துக்க மாட்டானுங்கல்ல. நடுவர்கள் மேல பழி போடுறதே உங்களுக்கு வேலையா போச்சு, நீங்க ஜெயிச்சிருந்தா இப்பெல்லாம் பேசியிருக்க மாட்டீங்க, நீங்க தோத்ததுனாலதான் நீங்க இப்பெல்லாம் பேசிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்குது. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ஜெயிச்ச டீமை பொறுத்தவரை எங்களோட டீம் கோஆர்டினேஷன் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. கேம் தொடங்குறதுக்கு முன்னாடியே நாங்க டீமா உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி யார் யார் என்னென்ன பேசணும் அப்படிங்கறதெல்லாம் முடிவு பண்ணி தான் கேம் ஆடணும். எங்களோட டீம் டிஸ்கஷனோட வெற்றி தான் இந்த வெற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட பார்வை பொறுத்தவரை எங்க டீம்ல டீம் கோஆர்டினேஷனே கிடையாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விட்டுறாங்க. இது திவ்யாவுக்கு குத்திடுது. ஏன்னா இந்த அம்மாவை பொறுத்தவரை இந்த அம்மா ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு நான்லாம் டீம் டிஸ்கஷன்ல உட்காரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி தான் உட்கார்ந்துருந்தாங்க. பாரு என்ன எப்படி நீ குத்தி காட்டுற மாதிரி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்றாங்க. பார்வை பொறுத்தவரை நான் சொன்னது சரிதான் அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் போகுது. இந்த இடத்துல திவ்யாவை பொறுத்தவரை ஒரு கட்டத்துல செமையா மார்க் பண்றாங்க பார்வதியை. அதாவது டெக்கோரன்னு பேசுற திவ்யாவை பொறுத்தவரை எந்த இடத்துலயும் டெக்கோரத்தை ஃபாலோ பண்ண மாட்டேங்க அப்படிங்கறது தான் நிதர்சனமான உண்மை. ஆமாங்க, கிச்சன் ஏரியால நிற்கும்
போது கூட பாரு வந்து பேசுறதுக்கு வர்றாங்க. என்னம்மா நீ சொன்ன ஐடியால தானே நம்ம விளையாண்டோம், அப்படி இருக்கும்போது தோத்ததுக்கு உன்னோட ஐடியா தான் காரணம்னு சொன்னதுல எந்த தப்புமே இல்லையே, அது மட்டும் இல்லாம நம்ம டீமை பொறுத்தவரை டீம் கோஆர்டினேஷன் இல்லாம இருந்தது உண்மைதானே அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் பண்றாங்க. இந்த இடத்துல திவ்யாவை பொறுத்தவரை மார்க் பண்றாங்களாம். அந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை திவ்யாவை போட்டு பழகுறாங்க. திவ்யா உன்னோட ஆட்டிடியூட் வந்து ரொம்பவே கேவலமா இருக்குது, பிலோ ஆவரேஜா இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெஸ்டா ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் செமையா பங்கம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் திவ்யாவை பொறுத்தவரை தன்னை தானே அர்ச்சனா மாதிரியும் சௌந்தர்யா மாதிரியும் நினைச்சுக்கிட்டு கேவலமான ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இந்த அம்மாவை பொறுத்தவரை கை காட்டினா மட்டும் ரியாக்ஷன் நல்லா இருக்குமா? பாடி லாங்குவேஜ்னு ஒன்னு இருக்குல்ல, அதுதான் இந்த திவ்யாவுக்கு வரவே வராது. இந்த அம்மாவை பொறுத்தவரை ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாண்டடா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கறதுல எந்தவித மாற்றிக்கிறதுமே இல்ல. ஏன்னா காலங்காலமா, அதாவது வைல்ட் கார்டு என்ட்ரியா எப்போ வந்தாங்களோ அப்போ இருந்தே வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னா திவ்யா ஒரு பிரச்சனையை கிளப்புறது சகஜமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த பிரச்சனையை பொறுத்தவரை லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்தோம் அப்படின்னா சபரியா இருக்கட்டும் அரோராவா இருக்கட்டும் எல்லாருமே திவ்யா என்னதான் இருந்தாலும் உங்களை பொறுத்தவரை நீங்க பார்வை ட்ரிகர் பண்ற மாதிரியும் மார்க் பண்ற மாதிரியும் உங்களோட பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்பவே கேவலமா இருந்துச்சு, நீங்க பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. திவ்யா ஏத்துப்பாங்களாங்க? திவ்யாவை பொறுத்தவரை பாரு தான் முதல்ல என்ன மார்க் பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேவலமா பொய் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாவே திவ்யா வந்து வெறும் புழுகினி மாடு அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு பொய் தான் சொல்லுவேன், ஆனா இவ சொல்ற பொய்களுக்கு எந்தவித சாட்சியும் இல்லாத மாதிரி 1 hour எபிசோட்ல இவ பண்ற கேவலமான வேலைகள் எதையுமே மாமா டிவி காட்டுறதே கிடையாது. நீதிமன்றம் டாஸ்க்ல கூட பல பொய்களை சொன்னாங்க, எதையுமே மாமா டிவி 1 hour எபிசோட்ல காட்டவே இல்லை. இன்னைக்கான எபிசோட்லயும் திவ்யா பண்ண கேவலமான விஷயங்கள் பல விஷயங்கள் மறைக்கப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த சண்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கார்டன் ஏரியால 2 அணிகளை உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு அணியில பார்த்தோம் அப்படின்னா விக்ரம், வினோத், அமித், பாரு, சாண்ட்ரா இந்த 5 பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வினோத்தை பொறுத்தவரை இந்த டாஸ்க்ல நாங்க தோத்துறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும்பா, திவ்யாவை பொறுத்தவரை ஸ்டார்ட் பண்ணும்போது 7:30 கூட்டிட்டா, அவளை பொறுத்தவரை டீம் கோஆர்டினேஷனே இல்லாம தான் நடந்துகிட்டா, அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி ஜெயிக்க முடியும்? அது மட்டும் இல்லாம வாண்டட ஒரு பிரச்சனை கிரியேட் பண்றா, அவ 7:30 அவளை நினைச்சுக்கிட்டு அவ சொல்லிக்கிட வேண்டியதான், எங்களை எப்படி அவ 7:30 சொல்லலாம், அதுக்கு அவளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வினோத் நியாயமான கருத்துக்களை முன் வைக்கிறாரு. அந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை திவ்யா கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருந்தா, அவளுக்கு நான் சரியான செருப்படியை கொடுத்துட்டேன் பாத்துக்க, அதாவது அவ வந்து மார்க் பண்ணா அந்த இடத்துல என்ன பொறுத்தவரை நீ பண்றதெல்லாம் நல்லாவே இல்ல, பிலோ ஆவரேஜா இருக்குது, ரொம்பவே கேவலமா இருக்குது அப்படிங்கறத மூஞ்சில் அடிச்சாப்ல சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாரு வந்து அவங்க எப்படி பேசினாங்களோ அதை பேசி கட்டுறாங்க. இதை பார்த்த வினோத்தை பொறுத்தவரை பாரு வேற லெவல்ல பண்ணிருக்க, திவ்யாவுக்கு எல்லாம் இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வினோத் வந்து பாராட்டிட்டு இருக்காரு. அதே நேரத்துல வினோத்துக்கு அமிதா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் சில அட்வைஸ் கொடுக்குறாங்க. வினோத் உங்க மேல எந்த தப்புமே கிடையாது, நீங்க கேட்டது நியாயமான கேள்விதான், உங்களை 7:30 சொல்றதுக்கு திவ்யாவுக்கு எந்த அதிகாரமே கிடையாது, இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க கை நீட்டி பேசுனதா இருக்கட்டும், நீ வா போ அப்படிங்கிற மாதிரி பேசுறதா இருக்கட்டும், இதுதான் தப்பா இருக்குது, வார்த்தையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க, பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. லே உண்மையாவே இந்த இடத்துல வினோத் அப்படிலாம் தப்பா எதுவுமே பேசலையாடா, நீ எப்படி 7:30 என்ன சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கையை நீட்டி பேசினாரு. இத கையை நீட்டி பேசாம எப்படிடா பேச முடியும், என்னங்கடா உங்களோட நியாயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி என்னதான் இருந்தாலும் இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா விஷப்பாம்புகள் எல்லாமே ஒன்னா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கு. யாருங்க? கனியா இருக்கட்டும், திவ்யாவா இருக்கட்டும், அரோராவா இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும், சுபிஷாவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒன்னா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல திவ்யாவை பொறுத்தவரை என் மேல எந்த தப்புமே கிடையாது அப்படிங்கிற பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் அரோராவை பொறுத்தவரை என்னதான் இருந்தாலும் நீங்க பாருகிட்ட நடந்துகிட்ட விதம் தப்பா தான் இருந்துச்சு, நீங்க வந்து உங்களை ட்ரிகர் பண்ற மாதிரி வினோத்தோட பாடி லாங்குவேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல பேசிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல பார்வை ட்ரிகர் பண்ற மாதிரி தான் நீங்க பார்வை மார்க் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. திவ்யா ஏத்துப்பாங்களா? நான் அப்படிலாம் பண்ணல, நான் நார்மலா பேசினேன் அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா உத்தமி வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படினே சொல்லலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை திவ்யா வீக்கெண்டுக்காக ஒரு கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணாங்க. ஆனா இந்த கண்டென்ட்ல திவ்யா தான் சிக்கி இருக்காங்க. இதையும் விஜய் சேதுபதி கேள்வி கேட்காம கடந்து போக போறாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்த்தாகணும். ஆமாங்க, திவ்யாவை பொறுத்தவரை பார்வை பல இடங்கள்ல மார்க் பண்றாங்க. அதே மாதிரி வினோத் மேல பல பொய் புகார்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வாரம் வாரம் இவங்களும் பொய் மேல பொய் சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க யாரு மேலாம் குறை சொல்றாங்களோ அவங்கள தான் நான் ரோஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான எபிசோட நாளைக்கும் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கினார் அப்படின்னா அதை விட கேவலம் எதுவுமே இல்ல அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னதான் இருந்தாலும் பாரு வினோத் வெர்சஸ் திவ்யா இந்த சண்டேல நியாயம் யார் பக்கம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.